பார்க்கலாம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் போர்ஷன் வரைக்கும் தான் நம்ம தரவாக படிக்க முடியும். அது நிறைய டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு எல்லாம் நம்ம எழுதியிருப்போம். ஹோட்டேலி, ஹாஃப் ஏலி எல்லாம் வந்திருக்கும். டிசம்பரில் நடத்துகிறத நம்ம அந்தளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியாது. அதனால் அதை நம்ம சாய்ஸில் விட்டுடலாம். 7 லெசனில் ஒரு லெசன் சாய்ஸ். அது நீ எந்த லெசன் வேணால் சாய்ஸ் விட்டுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 7ஆவது லெசன் தான் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அடுத்து மெமரி போயம். மெமரி போயம்னு 4 போயம் இருக்குது. ஃபஸ்ட்டு, தேர்டு, 5th அண்ட் 6th. இதில் ஒரு மெமரி போயம் நம்ம சாய்ஸில் விட்டுடலாம். பாக்கி 3 அண்ணத்தை நம்ம தரவாக படிச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு மெமரி போயத்தில் நம்ம எப்படின்னா நம்ம அந்த காலத்து செய்யுளில் வர்றது, தமிழில் வருது அது மாதிரி போயம், இதிகாசங்களில் வர்ற போயம் மாதிரி போயம். அதை எப்படி படிக்கணும்னா 4 லைனாக பிரிச்சுக்கணும். நம்ம முதல்ல 8 லைன் இருக்கா, அதில் 4 லைனை பிரித்து நல்லா படித்து எழுதி பார்த்துட்டு திரும்ப திரும்ப நம்மளே திருத்தணும். வேறு யார்கிட்டும் கொடுக்கக்கூடாது, நம்மளே திருத்தணும். அடுத்து நம்ம தேர்டு போயம் வந்து உரைநடை வடிவில் இருக்குது. நம்ம தமிழில் உரைநடை இருக்குதுல்ல, அதே வடிவத்தில் இருக்குது. இதையும் நம்ம அதே மாதிரி பிரித்து தான் படிக்கணும். 3வது போயம் நம்ம கம்பராமாயணம் மாதிரிலாம் இல்லாமல் சாதாரணமாக பாரதியார், பாரதிதாசன் பாடலுக்கு மாதிரி இருக்கிறது. அதுலேயும் வந்த வார்த்தையே ரிப்பீட் ஆகி வருவார். வில், வி வில், வி கேன், வி வேர், இது மாதிரி வந்த வார்த்தையே ரிப்பீட் ஆகி நிறைய வர்றதுனால நம்ம படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதை நம்ம சாய்ஸில் எக்காரணத்தை கொண்டு நம்ம விடக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்குறது ஒவ்வொரு லெசனுக்கும் தமிழ் மீனிங், அந்த கருத்து, கருப்பொருள்னு சொல்கிறோமில்ல, மைய கருத்து, அது என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். பாய். நம்ம இந்த வீடியோவில் 2 மார்க் கொஸ்டின், பேராகிராஃப் 5 மார்க் கொஸ்டின், அப்புறம் கிராமர் எப்படி எழுதுறதுங்கிற தமிழ்லேயே மீனிங் சொல்லித்தரேன். ஒவ்வொரு வீடியோவிலையும் முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ லாஸ்ட்டில் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்னு ஒரு கொஸ்டின்ஸ் சொல்லுவேன். அதுகளை எதையும் சாய்ஸில் விடாமல் நல்லா படிச்சிட்டிங்கனாலே மேக்ஸிமம் 50 மார்க்குக்கு மேலே தான் இங்கிலீஷில் நீங்கள் வாங்குவீங்க பப்ளிக்கில். அது கன்ஃபார்மாக சொல்ல முடியும் நம்மளால். அதே பிரகாரம் நம்ம படிக்கணும். கொஸ்டின்ஸ் பேப்பரோட மாடல்ஸையும் நிறையா உங்களுக்கு எடுத்து அனுப்பி விட்றேன், பார்த்துக்குங்க. பார்த்து எத்தனை மார்க் கொஸ்டின், எத்தனை சாய்ஸ் நமக்கு இருக்குது, அதில் நம்ம எவ்வளோ எழுதணுங்கிறத நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். இதுதான் மாடல் கொஸ்டின் பேப்பரு. 100 மார்க் உண்டான கொஸ்டின்ஸு 3 hours எப்படி டிவைட் பண்ணி கரெக்டாக நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறது, அது எந்தெந்த கொஸ்டினுக்கு எத்தனை மணி நிமிஷம் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 மார்க். 1 மார்க்குன்னு எடுத்துட்டாலே நமக்கு கிராமர் அதிகமாக இதில் வரும். அது என்னென்னங்கிறது பார்க்கலாம். சாண்டமின்ஸ், ஆண்டமின்ஸ், ப்ளூரல் ஃபார்ம், எக்ஸ்பிரஷன், பிரேசல் வர்ப், இந்த 14 1 மார்க்குக்கு நம்ம 8 நிமிஷத்தில் கரெக்ட் பண்ணணும். அடுத்தது 2 மார்க். 2 மார்க் அதில் 3 கொஸ்டின் எழுதணும். நமக்கு 1, 2, 3, 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு கொஸ்டின் தான் நமக்கு சாய்ஸ் இருக்குது. அது எது வேணால் நம்ம இஷ்டம்தான். அடுத்தது 2 மார்க் தான். அதுலேயும் 3 கொஸ்டின்ஸ் நம்ம எழுதணும். அவங்க கொடுத்துருக்கிறது 1, 2, 3, 4 கொஸ்டின்ஸ் தான். அதுலேயும் அதே மாதிரி 4 கொஸ்டின்ஸ் தான். அதில் நம்ம 3 எழுதணும். இது பாடல் வரி 2 இடத்தை கொடுத்துட்டு அதுலேயே கொஸ்டின் கேட்குறது தான் இந்த கொஸ்டின்ஸ், இந்த 2 மார்க் கொஸ்டின். இது வந்து புக் பேக் பின்னாடி இருக்கிற 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பாடல் லைன் கொடுத்துட்டு அதில் கேட்குறது. அடுத்து செக்ஷன் 3. அதுலேயும் 2 மார்க்கு 4 கொடுத்து 3 எழுத சொல்லி கேட்பாங்க. அது எது மாதிரினா பார்ட் ஆஃப் பீச் அது மாதிரி வரும். அடுத்தது கைட் பண்ணுற மாதிரி 2 மார்க் ஒரே ஒரு தான். அதுக்கு சாய்ஸ் கிடையாது, நம்ம தான் கரெக்டாக எழுதிக்கணும். 5 ஸ்டெப் எழுதணும்னா போதும்.
சின்ன சின்ன வார்த்தைக்கு மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அதில் எப்படி எழுதுறதுங்கிற ரூட் மேப் எழுதுறதெல்லாம் அடுத்த வீடியோவில் போடலாம். பார்ட் 3 செக்ஷன் 1 அதில் நம்ம வந்து பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் எழுதணும். நம்ம ஒரே ஒரு லெசனை மட்டும் சாய்ஸில் விட்டுருக்கோம் இல்லையா, அதை தவிர பாக்கி எது கேட்டாலும் நம்ம எழுதுறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி ஷார்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் பேராகிராஃப் ஃபுல்லாக. இப்போ நம்ம அதில் 2 பேராகிராஃப் எழுதணும். 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் 10 மார்க். இதுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய நிமிஷம் 1/4 மணி நேரம், அதாவது 15 நிமிஷம். இதுக்கு 3 நிமிஷம் ரூட் மேப் நம்ம போட்டுற வேண்டியது. அடுத்து பார்ட் 3ல் செக்ஷன் 2 அதுலேயும் 2 கொஸ்டின்ஸ் எழுதணும். நமக்கு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்துக்குமே சாய்ஸ் இருக்குது. பயம் இல்லாமல் பதற்றம் இல்லாமல் ரிலாக்ஸாக நம்ம எழுதணும். அதே சமயத்தில் நமக்கு பின்னாடி எழுதி முடிச்சதையும் 1/4 மணி நேரம் நமக்கு டைம் இருக்கணும் மிச்சம். நம்ம எழுத நல்லா கரெக்டாக ரோமன் லெட்டர் கரெக்டாக போட்டிருக்கிறோமா, பார்த்து கரெக்டாக எழுதியிருக்கிறோமா, நம்பர் கரெக்டாக போட்டிருக்கிறோமா அதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு டைம் இருக்கும் நமக்கு. அடுத்து பார்ட் 3ல் செக்ஷன் 3 அது எப்படின்னா ரீஅரேஞ்ச் தி சென்டென்ஸ் மாறி கொடுத்துருப்பாங்க, அது கரெக்டாக நம்ம எழுதணும். இல்லைன்னா ரீட் தி ஃபாலோயிங் பேசேஜ் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, பின்னாடி கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க, அதுக்குண்டான ஆன்சர் அதுலேருந்தே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். மேக்ஸிமம் இதை சூஸ் பண்ணுறது தான் நமக்கு பெட்ரு. ஏன்னா ஆன்சர் இதுலேயே இருக்குது, அதனால் ரீட் தி ஃபாலோயிங் பேசேஜை நம்ம சூஸ் பண்ணுறது தான் பெட்ரு. அந்த 5 மார்க் நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் நம்ம எடுத்துக்கணும், ஏன்னா ஆன்சர் அதுலேயே இருக்குது, நம்ம யோசனை பண்ண வேண்டியதில்லை. அடுத்து செக்ஷன் 4 அதில் 5 மார்க்கு 4 கொஸ்டின்ஸ் நம்ம எழுதணும். நம்ம செக்ஷன் 4ல் 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நோட் மேக்கிங், அதாவது 1/3 பங்காக சுருக்கி எழுதுக சம்மரி. அடுத்தது படத்தை பார்த்து கதையை எழுதுகும் சொல்கிறோமில்ல, 5 பாயிண்ட் எழுது. தமிழில் வருது கவினூறு கூறுகன், அதே போல் ஒரு பிக்சர் கொடுப்பாங்க, அதுக்கு நம்ம 5 பாயிண்டில் எழுதணும். அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் எழுதணும், லெட்டர் ரைட்டிங், ஐடென்டிட்டி எரர். இந்த 6 கொஸ்டின்ஸில் நம்ம ஏதோ 4 கொஸ்டின்ஸ் எழுதுனா போதும். உங்களுக்கு எது பெட்டர்னு தெரியுதோ, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் நல்லா வரும்னா அதை எழுதலாம், பிக்சர் பார்த்து எழுத முடியும்னா நம்ம எழுதலாம், நம்ம சாய்ஸ். 2 சாய்ஸ் விட்டுடலாம். அடுத்து நம்ம மனப்பாட பகுதி போயம் செக்ஷன் 5 பார்ட் 4 அதில் நம்ம பார்க்க வேண்டியது 8 மார்க் கொஸ்டின் 2 நம்ம எழுதணும். அல்லது கொஸ்டின் மாதிரி கேட்டிருப்பாங்க, இது சுருக்கி கொடுத்துருக்காங்க, நம்ம விரிவாக எழுதணும். 1/3 பங்கு பெருசாக நம்ம எழுதணும், 1 பங்காக இருக்குது, நம்ம 1/3 பங்காக பிரித்து எழுதணும். அதுக்கு 2 கொடுப்பாங்க, 2ல் ஏதோ 1 எழுதினா போதும். அடுத்து நம்ம பார்க்குறது ரீட் தி ஃபாலோயிங் பேராகிராஃப் கொஸ்டின்ஸ். முன்ன பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயும் படிச்சுட்டு இந்த 2ல் ஏதோ ஒன்று எழுதலாம். இல்லைன்னா கொஸ்டின், அதுக்கு இல்லைன்னா ஆர் கொஸ்டின் பார்த்துங்க. இதுக்கு பதிலாக இது பாடலில் கொடுத்து இங்கிலீஷ் போயம் கொடுத்து அதில் வர கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதை நம்ம எழுதிக்கலாம். இது நம்ம சாய்ஸ் தான், 2ல் ஏதோ ஒன்று நம்ம எழுதிக்கலாம், அவ்வளோதான். இங்கிலீஷை பற்றின பயம் இல்லை, நமக்கு வேண்டியதே இல்லை. எல்லாத்துக்குமே சாய்ஸ் இருக்குது, அதனால் பதற்றம் இல்லாமல் ரிலாக்ஸாக நம்ம எழுதணும்.